ஒரு வார்த்திகம் விபாஷா பிரகரணே தீயஸ்ய வாங்மித்சு சர்வநாம சம்ஞா இது உபசங்கானம் द्वितीयाय द्वितीयस्मै तृतीयाय तृतीयस्मै. இது எங்க பாக்குறோம் நாம? முதல்ல கவனிச்சுக்கோங்க. முதல்ல சர்வாதீதி சர்வநாமானி இந்த பிரகரணத்துல சர்வநாம சம்ஞாவை முதல்ல விதிக்கிறார். இந்த பிரகரணத்துல விதிக்கிறார். 1 2 சர்வாதீன சர்வநாமானி விபாஷாதிக்ஷமாசே பகுபிரீஹோ நப 2 சூத்திரத்துல விதிச்சார். நபகுபிரீஹோ சூத்திரத்துல நிஷேதம் பண்றார் சர்வநாம சம்ஞாவை. நபகுபிரீஹோ திருத்தியா சமாசே துவந்த்வேச்ச 3 சூத்திரத்துல நிஷேதம் பண்றார். அப்புறம் விபாஷா ஜெட்டிலேருந்து ஆரம்பிச்சு நிஷித்தமான சர்வநாம சம்ஞாவுக்கு விகல்பத்தை கொண்டு வரார். அது எங்க இருந்து? விபாஷா ஜசி பிரதம சரம ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றார். முதல்ல சர்வநாம சம்ஞாவை விதிக்கிறார். அப்புறம் சர்வநாம சம்ஞாவை சில இடங்கள்ல நிஷேதம் பண்றார். அப்புறம் நிஷித்தமான சர்வநாம சம்ஞாவை சில இடங்கள்ல விகல்பப்படுத்துறார். இந்த விகல்ப பிரகரணத்துல ஒரு வார்த்திகம் இருக்கு. விபாஷா பிரகரணே, இந்த விபாஷா பிரகரணத்துல தீயஸ்ய தீயான்னு ஒரு பிரத்தியம். அந்த தீய பிரத்தியத்துக்கு நித்து நித்துனா சுப்பிரத்தியங்கள்ல சுப்புல நித்து இருக்கு. என்னது? நேப்ஜாம் நேப்ஜாம் ஜத் நதிப்ஜாம் ஜத் நத் ஓஸ் ஆம் நீ ஓஸ் சுப்பு. இந்த 4த்துக்கும் நே நதி நத் நீ, அதாவது சதுர்த்தி ஏகவச்சனம், பஞ்சமி ஏகவச்சனம், சஷ்டி ஏகவச்சனம், சப்தமி ஏகவச்சனம். இந்த 4ம் நித்து. இந்த என்ன சொல்றார்? தீய பிரத்தியத்துக்கு பின்னாடி இந்த நித்தான பிரத்தியங்கள் இருக்குதுன்னா அந்த தீயாவுக்கு விபாஷா சர்வநாம சம்ஞா வரும். இப்ப எங்க உதாரணம் த்விதீயான்னு சொல்றோம். த்விதீயாவுக்கு பின்னாடி நே பிரத்தியம். இப்ப நே பிரத்தியம் நித்து. த்விதீயா தீய பிரத்தியம். த்விதீயா அதுவும் பிரத்தியம், இதுவும் பிரத்தியம் தான். இப்ப த்விதீயா தீய பிரத்தியம், இது நித்தான பிரத்தியம். இப்ப என்ன இருக்கு? அந்த த்விதீயாவுக்கு நித்து இருக்குது. விபாஷா சர்வநாம சம்ஞா வரும். இப்ப இங்க சர்வநாம சம்ஞா நிஷேதமா என்ன வரும்? இங்க இந்த பிரகரணம் முழுக்க என்ன முதல்ல சொன்ன? இப்ப முதல்ல சர்வநாம சம்ஞாவை விதிக்கிறார். 2வது சர்வநாம சம்ஞா நிஷேதம் பண்ணார். நிஷித்தமான சர்வநாம சம்ஞாவை விபாஷா படுத்துறார். விபாஷான்ற வார்த்தையை தெரிஞ்சுக்கலாம், அப்பதான் சரியா இருக்கும். விபாஷா சொல்றார். அப்ப அந்த விபாஷா பிரகரணத்துல இந்த வார்த்தைகம் படிச்சிருக்கார். என்ன படிச்சிருக்கார்? விபாஷா பிரகரணே தீயஸ்ய தீய பிரத்தியத்துக்கு வா நித்து சர்வநாம சம்ஞா விகல்பேன சர்வநாம சம்ஞா வரும் நாம சேர்த்துக்கணும். அப்ப இந்த திதியாவுக்கு சர்வநாம சம்ஞா வந்த பட்சத்துல திதியஸ்மைன்னு வரும். ஸ்மை இத்தியாதி ஆதேசங்கள் திதியஸ்மைன்னு வரும். வராத பட்சத்துல திதியாய வந்திருக்க பக்கம் திதியஸ்மை திதியாய. அப்புறம் திதியஸ்மாத்து திதியாத் திதியஸ்ய திதியஸ்ய. அப்புறமா திதியே திதியஸ்மின் ரூபம் வந்துட்டா சர்வசிய சஷ்டியில ஒரே மாதிரிதான் இருக்க போகுது இல்லையா? உங்களுக்கு சதுர்த்தி பஞ்சமி சப்தமி 3த்துல மட்டும் ரூபம் வேணும். 2 ரூபம் கிடைச்சிருக்கு. இது என்ன சூத்திரம்? இது விபாஷா பிரகரணே வார்த்திகமான எழுதிக்கோங்க. அதுல இல்ல, 3த்துல இல்ல. விபாஷா பிரகரணே தீயஸ்ய விபாஷா பிரகரணே தீயஸ்ய வா நித்சு சர்வநாம சம்ஞா இது உபசங்க்யானம். வா நித்சு சர்வநாம சம்ஞா இது உபசங்க்யானம். இப்ப நாம ரெண்டுத்தையும் இப்ப நாம கம்பேர் பண்ணணும். என்ன அப்படின்னா வர்ணாசிரமே தரே வர்ணாசிரமே தரே வர்ணாசிரமே தராக அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. திதியஸ்மை திதியாய இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னா வர்ணாசிரமே தரையில அந்த இதர முதல்ல சர்வாதி கணம்னு ஒரு பாணினி படிச்சார். அந்த கணத்துல படிச்ச உடனே எல்லாருக்கும் சர்வநாம பிராப்தமா இருக்கு. அப்புறமா என்ன பண்ணார்? சில பேருக்கு நிஷேதம் பண்ணார். அதுல வர்ணாசிரமே தரன்றது துவந்த சமாசமா இருக்கிறதுனால அதுக்கு நிஷேதம் வந்தது. நிஷேதம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணார்? ஜஸ்ட் பின்னாடி இருக்கும்போது விகல்பம்னு சொன்னார். அப்ப பிராப்தமான நிஷேதத்தை சர்வநாம சம்ஞா பிராப்தமான சர்வநாம சம்ஞா நிஷேதத்துக்கு விகல்பம் கொண்டு வந்தார். தீயாவை எடுத்து கம்பேர் பண்ண பாருங்க. இந்த திதியால என்ன பண்ணார்?
தீயா அந்த சர்வநாம சர்வாதிகரணத்துல இல்லவே இல்லையே. அப்ப தீயாவுக்கு சர்வநாம சம்ஞாவுக்கும் பிராப்தி இல்ல, சர்வநாம சம்ஞா நிஷேதத்துக்கும் பிராப்தி இல்ல. அப்ப விகல்பம் ஏன் சொல்லுவானே? அப்ப தீயாவுக்கு வந்திருக்கக்கூடிய சர்வநாம சம்ஞா நிஷேதா அப்ராப்தா, அப்ராப்தः यः सर्वनाम संज्ञा निषेधः सः अत्र विभाषीक्रियते. அப்ப ஏதாதிச விபாஷாவுக்கு என்ன பேரு? அப்ராப்த விபாஷா. லோகத்திலயும் உண்டு நமக்கு இல்லையா? ஒருத்தன் எழுந்து போகிறதுக்கு கிளம்புறான், மணி அடிச்சுட்டு எழுந்து போறான். எழுந்து போகும்போது நாம என்ன சொல்றான்? நீங்க போகலாம், இல்ல அடுத்த கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் உட்காரலாம். அப்ப விகல்பம் கொடுக்குறோம். அப்ப பிராப்தி இருக்கும்போது சொல்றோம் இல்லையா? அவன் வரவே இல்லை அப்படின்னா அவனுக்கும் விகல்பம் சொல்லாமே, நீ உட்காரலாம்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப அப்பிராப்த விஷயத்திலேயும் சமயத்துல நம்ம பிரயோகத்தை, இதெல்லாம் பிரயோகத்தினுடைய ஒரு வைச்சித்திரியம் தானே. நம்ம எப்படி நாம சப்தத்தை பிரயோகம் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிராப்தத்துவம் அப்பிராப்தத்துவம் ஏவம் வர்ணாசமேதராக இத்தியத்ர விபாஷா ஜதி द्वन्द्वेष इति सूत्रेण निषेधः, विभाषा जति इति सूत्रेण प्राप्तस्य सर्वनाम संज्ञा निषेधस्य विभाषा. अत्र तावत् तीय प्रत्यय विषये अप्राप्तस्य सर्वनाम संज्ञा निषेधस्य विभाषा. द्वितीया इत्यादौ तीय प्रत्ययस्य सर्वाधिगणे पाठ अभावात् अप्राप्तायां सर्वनाम संज्ञायां विभाषा इयम्. उभयत्र विभाषा यथा न विभाषा श्वेः इति स्वयतेः लिटि यङ्गित संप्रसारणं विभाषा इयम्. तत्र लिटि शुशाव शिश्वाय शिशुवतुः शिश्वियतुः इत्यादि उदाहरणम्. यङितु शोषूयते इति. अत्र यङंशे अप्राप्त विभाषा एव इयम्. लिटितु द्विवचन बहुवचनेषु अपित्सु वचिष्वपि यजादीनां किति इति नित्यतया संप्रसारणं प्राप्तम्. कित्सु एकवचनस्य संप्रसारणं न प्राप्तमेव. असंयोगाल् लिट् किति इति चित्वस्य अपित्सु एव प्रवृत्तेः. एवञ्च प्राप्ते च अप्राप्ते च आरम्भात् विभाषा श्वेः इति उभयत्र विभाषा इति स्थितिः. இது கொஞ்சம் நிறைய டைம் பிடிக்கும். அதுக்கு முழுக்க திங்கந்தம் பிரகரணம் நான் அப்புறமா நடத்துறேன். விஷயம் என்னன்னா, இப்ப நாம பார்த்த அந்த விபாஷா ஸ்வேகே தான் சூத்திரம். இந்த சூத்திரத்துல நிமித்தம் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே நடத்தியாச்சு, இப்பதான் நடத்தணும். அதான் என்ன சொன்னார்? ஸ்ரீ தாத்துவுக்கு சம்பிரசாரணத்தை விதிக்கிறார். ஸ்ரீ தாத்து உத்தேசம், சம்பிரசாரணம் விதேகம். நிமித்தம் என்ன அப்படின்னா, லிட்டும் இருக்கலாம் யங்கும் இருக்கலாம். அதுல சாரமா சொல்லிடுறேன். லிட்டு பிரத்தியம் இருக்கும் பொழுது அந்த ஸ்ரீக்கு வரக்கூடிய சம்பிரசாரணம் பிராப்தம். வசிஷ்பதி யஜாதீனாம் கிதி சூத்திரத்தினால அந்த ஸ்ரீதாத்துவுக்கு சம்பிரசாரணம் ஏற்கனவே வேற சூத்திரத்தினால பிராப்தம். எப்ப லிட்டு பின்னாடி இருக்கும்போது ஸ்ரீக்கு சம்பிரசாரணம் பிராப்தம், அதை ஏற்கனவே வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பிராப்தமான சம்பிரசாரணத்தை விபாஷா படுத்துறார். அது பிராப்த விபாஷா. அதே சூத்திரத்துல ஸ்ரீக்கு யங் பின்னாடி இருந்தா விகல்பேன சம்பிரசாரணம் வரும்னு சொன்னார். யங்குக்கு நான் ரூபம் உங்களுக்கு சொல்லல, நானு சோஷூயத்தேன்னு ரூபம் அங்க என்ன பாக்கலாம், ஒண்ணும் இல்ல பாருங்களேன். இப்ப அதே மாதிரி ஸ்ரீதாது அது கர்மணி பிரயோகம், இல்ல பாவே பிரயோகம் வச்சுக்கலாம். கத்தியர்த்தம்னா கர்மணியும் வச்சுக்கலாம். விருத்தியர்த்தம் வந்தா பாவே பிரயோகம். விருத்தி தாத்து அகர்மகம், விருத்தியர்த்தமான தாத்து அகர்மகம். ஏதோ பிரயோகம், கர்த்தரி பிரயோகம் இல்ல, கர்மணியோட பாவே வச்சுக்கோங்களேன். ரெண்டும் ஒன்னேதான் ரூபம் வரும். சூக்கு பின்னாடி உங்களுக்கு இது சூக்கு பின்னாடி லட்டு சோட்டு யத்தே தானே சொல்லிருக்கா, லட்டு லக்காரம். அது பாவகரமனோகன்னு சொல்லிட்டு திப்பு தித்த ஆத்மனே பதம் வந்துடும். ஆத்மனே பதம் தா. அப்புறமா கிட்டா இது சிதா ஆத்மனே பதானாம் தேரே அப்படின்ற சூத்திரத்தினால என்ன ஆயிடும், அந்த தால இருக்கக்கூடிய ஆ இருக்கு பாருங்க, அதுக்கு ஏற்றம் வந்துடும். ஏற்றம் தான்றது தேனு மாறிடும். இப்ப என்ன இருக்கு, என்ன ரூபம் பண்ணா ஸ்ரீ ஸ்ரீ தே இருக்கு. இது பாவே பிரயோகம். அப்ப நடுவுல உங்களுக்கு எக்கோ அல்லது யங்கோ, யங் பிரத்தியம் வச்சுக்கணும். யங் வருது, யங் பிரத்தியம் இல்ல. உங்களுக்கு பிரகர்ஷார்த்தத்துல கூட பண்ணலாம். பிரகர்ஷார்த்தத்துல
நமக்கு யங் லுக் எல்லாம் பண்ணலையா, அல்ல யங்குக்கு லுக் வராம கூட யங் பண்ணலாம், அப்படியே வச்சுக்கோங்க, யங் வச்சுக்கோங்க. அப்ப ஸ்ரீ யங், யங் பிரத்தியம் பின்னாடி இருக்கவே, இப்ப யங் பிரத்தியம் பின்னாடி இருக்கும்போது ஸ்ரீக்கு சம்பிரசாரணம் வரவே வராது, எந்த சூத்திரத்தாலே வரல. அப்ப அப்பிராப்தமான சம்பிரசாரணத்தை இந்த சூத்திரம் விகல்பேன விதிக்கிறது. என்ன ஆகிறது, ஸ்ரீ யங்கனுடைய ய தே, அந்த ஸ்ரீல இருக்கக்கூடிய வகாரோத்திர விகாரத்துக்கு வகாரத்துக்கு உ சு இ சம்பிரசாரணாச்ச பூர்வ ரூபம் சு 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 ய தா இருக்கு. சன்யமோஹோ சூத்திரத்தால என்ன ஆயிடுச்சு, அதுக்கு தித்வம் வருது. அப்ப அந்த ஷூக்கு தித்வம் தான் ஷு ஷு யா, அதுக்கு குணம் அபியாசத்துக்கு குணம் வந்துன்னா ஷோ ஷு யா. யங் இருக்கும்போது ஷூக்கு தீர்க்கம் வந்துடும். அப்ப ஷோ ஷூ யா தே ஷோ ஷூ யதே ரூபம். இப்ப இங்க என்ன விஷயம் என்னன்னா, யங் பிரத்தியம் பின்னாடி இருக்கும்போது சம்பிரசாரணம் எந்த சூத்திரத்தை வேற எந்த சூத்திரத்தாலையும் விதிக்கவே இல்லை. அப்ப அப்பிராப்தமான சம்பிரசாரணத்தை இங்க விபாஷாஸ்வேக சூத்திரம் விதிக்கிறதுனால, விகல்பேன விதிக்கிறதுனால இது இந்த விஷயத்துல ஒரு விஷயத்துல அப்பிராப்த விபாஷா. அதே லிட்டு பிரத்தியம் பின்னாடி இருக்கும்பொழுது வசிஸ்வபி சூத்திரத்தினால சம்பிரசாரணம் பிராப்தம். அப்ப பிராப்தத்தை நிச்சயமா பிராப்தத்தை விகல்பப்படுத்துறார். அப்ப அந்த ஒரு விஷயத்துல பிராப்த விபாஷா, இன்னொரு விஷயத்துல அப்பிராப்த விபாஷா. மொத்தத்துல இந்த விபாஷா ஸ்வேகன் ஒரு சூத்திரம் இருக்கனால இதுக்கு பிராப்தா பிராப்த விபாஷான்னு பேரு. இத ரூபம் நாளைக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அப்புறமா ஏன்னா வசிஸ்வபி யஜாதீனாம் சிதி இது நித்தியதையா சம்பிரதானம் பிராப்தம் சித் சுத்தி அதெல்லாம் சொல்லணும் அந்த விஷயம்லாம். அதுக்கப்புறம் தத்ர யதி நவேதி விபாஷா இதி சூத்திரம் ஆரப்யேத தர்ஹி அனத்வான் விபாஷிதः இத்யாதி யாஜ்ஞஜ பிரயோகே இவ விபாஷாஸ்வேஹ இத்யத்ராபி கேவலம் விகல்ப பிரதீயேத பாவः அபாவஸ்ய இதி த்வயம் தாவத் விகல்பः. ததச்ச விபாஷாஸ்ருதோ प्रवृत्तिः तद अभावस्य इति द्वयमपि विधेयम् इति लभ्यते. तत्र यदि विभाषास्वेः इत्यत्र विकल्पः विधिमुखः लिटिश्वयतेः सम्प्रसारणं भवति इति न भवति तर्हि पित्सु एव विकल्पस्य प्रवृत्तिः स्यात्. तत् நிறைய விஷயமா இருக்கு, நாளைக்கு சொல்லிட்டோமா. அதை இன்னொரு 2 பேராகிராஃப் இதே விஷயம் இருக்கு.